வாட்ச்மேன். குட் மார்னிங் சார். நான் மார்க்கெட்டுக்கு போறேன். வாட்டர் மோட்டரை டைமுக்கு ஆன் பண்ணு. சரி சார். மம்தா மேடம் வணக்கம். வணக்கம். எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இருந்தேன், சீக்கிரமா அனுப்பி வை. எந்த ஃபிளாட்டும் தேடிட்டு இருக்க போறாங்க. சொல்லு. உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? போனே எடுக்க மாட்டேன் எப்ப பண்ணாலும். அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் வந்துகிட்டும் போயிட்டும் இருக்காங்க. ராத்திரி மட்டும் கால் பண்ண என்ன? கண்டிப்பா. ஹேய், கண்ணு தெரியாத உனக்கு? போங்க இருந்த. நீ ஏன் முறைச்சு பார்க்குற? போ. கன்னா இங்கதான் இருந்துச்சு. என்ன சார், கன் எடுத்துக்கிட்டு இங்க யார் சார் வர போறாங்க? உட்காரு, அந்த எலக்ட்ரிஷியன் தான். என் ரூம்ல ஏசி வேற வேலை செய்யல. அப்படின்னா நீங்க கூப்பிட வேண்டியது ஏசி காரனை. ஏசி ஆளுங்களை கூப்பிடுறத விட புது ஏசி நம்ம வாங்கிடலாம். போ. வரேன். அர்மான், நீயா? அர்மான், என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை விட்டு. கண்ணதுக்கு கொண்டு வந்திருக்க. இங்க இருந்து போ. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண என்ன ஆகணும்? நான் இன்னைக்கு உனக்கு காட்டுறேன். இவ உயிரை எடுத்துறேன். ஆடி. என்ன பண்ற நீ? என் கூட வா. நீ மட்டும் உள்ள வந்த உன்னையும் கொண்டு போட்டுறேன், பாத்துக்கோ. ஓடி. அர்மான், கதவு தர. நான் சொல்றது ஒரு தடவை கேளு. அவன் மேல எந்த தப்புமே இல்ல. அர்மான். ஐயோ. வாட்ச்மேன். அர்மான், என்ன பண்ற? வாட்ச்மேன். என்னாச்சு? அவன் கண்ணை கொண்டு வந்து என் பொண்ணு உள்ள கொண்டு போயிட்டான். சார், நீங்க சொன்னது உண்மைதான் சார். ஃபோன் பண்ணு. என் ஃபோன் மேல இருக்கு. என் போன்ல அவுட் கோயிங் போக மாட்டேங்குது சார். உங்க போன் கொடுங்க சார். என்கிட்ட போன்லாம் இல்ல. செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணு. செக்ரட்டரி காலையிலே மார்க்கெட் போயிட்டாரு மேடம். அட கடவுளே. வணக்கம் சார். சீக்கிரம் கொடு, சீக்கிரம். சார், என் பொண்ணை காப்பாத்துங்க சார். சார், அந்த அர்மான் என் பொண்ணை கொன்னுடுவான் சார். காப்பாத்துங்க. அர்மான். எதுக்காக இப்படி பண்ண? என்னங்க, நம்ம மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு தெரியும் அண்ணா. உங்க சூட்டை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு சூட் வேண்டாம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல. அட, இப்படி போனா என்ன ப்ராப்ளம் சொல்லு? ஹேண்ட்ஸமா இருக்கானா இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலா நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்லயே வரலாம். என் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன நினைப்பாங்க? போலீஸ் வேலையில இருந்து உங்களை எடுத்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. என்ன எதுக்கு போலீஸ் வேலையில இருந்து தூக்க போறாங்க? திரும்ப பேசாதீங்க. நோ யூனிஃபார்ம். இந்த போரிங் Dress வேணாம். இந்த சூட் தான் நல்லா இருக்கும். ஹை கமாண்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு. சூட்டா கூட போடுறேன். சொல்லுங்க. எப்போ? அப்படியா? சரி, நான் வந்துடுறேன். என் பொண்ணு. இங்க பாருங்க மேடம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க பெரிய ஆபீசர் டீம் இங்க வராங்க. அவங்க உங்க பொண்ணை காப்பாத்துவாங்க.
உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் வேணும்னா இங்க இருந்தே பாருங்க. சிட்டியோட டாப் நியூஸ் இப்ப சொல்ல போறேன். நான் தான் உங்க சத்யா. என்ன விஷயம்னு சொல்லியா? ரத்தோஸ்கர், சென்சேஷனல் நியூஸ் ஒன்று இருக்கு. அப்படியா? சொல்லு. இங்கே ஒரு பில்டிங்கில் ஒரு பையன் கன்னோட வந்திருக்கான். ஒரு பொண்ணை ரூம்குள்ளேயும் அடைச்சி வச்சு. அட்ரஸ் சொல்லியா? 1000 ரூபாய் கொடுத்தா அட்ரஸ் கொடுக்குறேன். அட கொடுக்குறேன்யா. யாரு டெரரிஸ்டா? அடங்க, ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள டெரரிஸ்ட் எப்படி போவான்? டெரரிஸ்ட் தான்ப்பா. வியூஸ் பரபரப்பா இருக்கும். இது சோஷியல் மீடியா. பரபரப்பு செய்தினா உடனே பாப்பாங்கய்யா. காசு தரேன், அட்ரஸ் சொல்லியா முதல்ல. அட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லியிருந்த. சார், பொண்ணு எங்கே போயிட போகுது? கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, அதான் உடனே வந்துட்டேன். குட். என்ன நடந்துச்சு? சார், யாரோ ஒரு பையன் இந்த பில்டிங் உள்ள போயிருக்கான். அவங்ககிட்ட கன் இருந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சத்யா டாக் நியூஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ நாம ஒரு பிளாட் வாசல்ல நின்னு லைவ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். போலீஸ்காரங்க சிவில் ட்ரெஸ் இல்லாம புல்லட் ப்ரூஃப் போட்டு நிக்கிறாங்க. பாத்தீங்கல்ல? இவங்க மும்பை போலீஸ் ஸ்பெஷல் டீம். இவங்க எல்லாரும் என்கவுண்டர்ல ஸ்பெஷல் ஆனவங்க. இதுல மெயின் ஆபீசர் சுனில் கரேஷ்கர் இதுவரைக்கும் நிறைய என்கவுண்டர்ஸ் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஷாக்ல நீங்களும் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த பில்டிங்ல புதுசா டெரரிஸ்ட் ஏறி இருக்கானா. இங்க இப்போ என்ன வேணா நடக்கலாம், ஷூட் அவுட் கூட நடக்கலாம். அதனால என்ன நடக்குது நீங்க பொறுமையா இருந்து காத்திருந்து பாருங்க. சார், அவன் என் பொண்ணை கொன்னுடுவான் சார். என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு சார். பேர் என்ன? அர்மான் சௌஹான். சரி, அவன் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? அந்த அர்மான் கட்டாயப்படுத்தி என் பொண்ணை காதலிச்சான் சார். அவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், மத்தவங்களையும் பண்ணிக்க விட மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பைத்தியம் ஆயிட்டான். இன்னைக்கு அவன் பொண்ணை விட மாட்டான் சார். காப்பாத்துங்க. சலோனிக்கு அந்த பையனால பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கதவை அப்புறம் எதுக்காக திறந்தீங்க நீங்க? சார், இன்னைக்கு காலையில எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இருந்தேன். அந்த ஆள் தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதெல்லாம் விசாரிக்க இதுதான் நேரமா? நீங்க கொஞ்சம் அழாதீங்க. இது யாரு? அவன் வண்டி தான் சார். ஹர்ஷா, ஹர்மான் இந்த கார்ல தான் வந்திருக்கு. இதோட ஆர்சி புக், வண்டி யார் பேர்ல இருக்குங்கிற டீடைல்ஸ் எல்லாம் விசாரி. கான், கம்மியா பேசி அதிகமா வேலை செய். போ. யோ, இங்க பாரியா. இங்க வா, இங்க வா. இந்த புடி வச்சுக்கோ. பென்ட்ரைவ் புடியா. உள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இதுல காப்பி பண்ணி குடியா. போயா. யோ, வெளியடியாத. யோ, குடுக்குறியா? 2000 கொடுக்குற முதல்ல காப்பி பண்ணிதா. வீடியோ எல்லாம் வேணும். அந்த வாட்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியா. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? டீமில் ஒரு வேளை என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற டியூட்டி கொடுத்துருவாங்க. முதல்ல நீ சொன்ன 1000 ரூபாய் கொடு. தரேன். இந்தாயா வச்சுக்கோ. சார், ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க சார். இதை பாரு கான், அவன் எலக்ட்ரிஷியன். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு தான் பெல் அடிப்பானா? நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு. வா. நீ எங்க வர? சார், நான் மேலே. நீ என்ன பைத்தியமா? உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. அதுக்குள்ள நீ மேலே போயிட்டனா வாழ்க்கையில சந்தோஷங்கிறதையே நீ மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். சார், என்ன சார் இது? ஓகே. கதவு தர. சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க அம்மா கூப்பிட்ட எலக்ட்ரிஷியனா? ஆமா, ஏசி ரிப்பேர்னு கூப்பிட்டோம். நீங்க நாளைக்கு வாங்க. இல்ல, இன்னைக்கு பண்ணணும். இல்லனா பெரிய டேமேஜ் ஆயிடும். வேண்டாம். ஹேய், நாளைக்கு வர சொல்றால, புரியாதா உனக்கு? நாளைக்கு வா. போ. போலீஸ் அங்கிள், உங்களுக்கு என் கன் வேணுமா? அர்மான், 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 என்ன விடு. அர்மான், கண்ணை கீழே போடு. சார், இந்த அர்மான் சௌஹான் எஸ்தீப் சௌஹானோட பையன். அவருக்கு ஒரே புள்ள அவன். ஐயோ கடவுளே, நமக்கு மேலே போஸ்டிங் தர ஆளோட பையனையே நம்ம மேலே அனுப்பிட்டோம் போல இருக்கு. பாத்தீங்களா? போலீஸ்காரங்க தலையில கை வச்சுட்டாங்க. அப்படின்னா இப்ப ஏதோ பெரிய பிரச்சனை உண்டா இருக்கு.
பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். சார், என்னை இந்த வயசில் நக்சலைட் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க சார். சார், என் பொண்ணு அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா. நானே போய் பார்க்குறேன். மேடம் சொல்லுங்க. மேடம் இருங்க. மேடம் கொஞ்சம் போகாதீங்க. உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விடுங்க, வாங்க மேல போய் பார்க்கணும். கான் சார். ஹர்ஷா, நான் இங்க தனியா தான் வந்தேன். நான் தான் என்கவுண்டர் பண்ண. கான் என் கூட வரல. சார் சார், நான் நக்சல் ஏரியாவை பத்தி சும்மா தான் விளையாட்டுக்காக சொன்னேன். ஆனா அதுவே சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வயசுல அதெல்லாம் தேவையா? இத பாரு கான், ஒருவேளை நீயும் என் கூட மாட்டிக்கிட்டா மொத்த டீமோட பேரும் ஸ்பாயில் ஆயிடும். நான் சொல்றது புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எஸ் சார். ஓகே. இந்த யஸ்தீப் நம்மளை சும்மா விடமாட்டான்னு நினைக்கிறேன். சார், கொஞ்சமாவது சாப்பிடுங்க சார். வேண்டாம், சுடதான் இருக்கு, சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்லை, வேண்டாம். எனக்கு என்கொயரி ஆரம்பிச்சிருச்சு. டிசிபி சார்கிட்ட இருந்தா ஃபோன். ஜெய்ஹிந்த் சார், உடனே வரோம் சார். ஓகே சார். கணேஷ் பாபு சார், யூனிஃபார்ம் எடுத்துட்டு வா. ஜெய்ஹிந்த் சார். கெல்கர், நீ நல்லா யோசனை பண்ணி அப்புறம் ஷூட் பண்ணியிருந்திருக்கணும். அவன் டெரரிஸ்ட் இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். டெரரிஸ்டா? நான் எப்போ சார் அவனை டெரரிஸ்ட்னு சொன்னேன்? நீங்கள் நியூஸை பார்க்கலையா? மீடியா மொத்தமாக இதை தான் சொல்கிறாங்க. டெரரிஸ்ட்னு நினச்சி போலீஸ் ஒரு அப்பாவியோட உயிர் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சார், மீடியாவில் என்னென்னமோ கண்டதெல்லாம் சொல்லுவாங்க சார். சார், ஆக்சுவலி இட் வாஸ் எ ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் சார். அந்த பையன் தான் கன் பாயிண்டில் அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருந்தான். நான் வீட்டுக்குள்ளே போனதும் அவன் என்ன சொல்லலான்னு பார்த்தான். நெஞ்சுக்கு மேலே. என்ன பண்ண முடியும் சார்? செல்ஃப் டிஃபென்ஸ். உன் கூட வேற யாரெல்லாம் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க? சார், நான் தனியாக தான் அங்கே போனேன் சார். இப்போ நீ சொல்கிற கதையை எப்படி சமாளிக்க போறேன்னு அதை முதல்ல சொல்லு. சார், நான் காப்பாற்றின அந்த பொண்ணே ஐ விட்னஸாக இருக்காங்களே, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க சார். ஒருவேளை அந்த பொண்ணு உனக்கு எதிராக சாட்சி சொன்னானா அப்போ உன் சஸ்பென்ஷன் கன்ஃபார்ம். ஏன்னா அவன் இப்போ யாருடைய புள்ளன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க என் பையனை டெரரிஸ்ட்னு பொய்யா பரப்பி இருக்கிறாங்க சார். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் சார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா. அவளை சந்திக்க போகும்போது 2 பேருக்கும் சண்டை இருக்கு. லவ்வர்ஸுக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானே. இதுல என்ன இருக்கு? அதுக்காக அவனை டெரரிஸ்ட்னு சொல்லிடுவீங்களா? ஆஃப்டர் ஆல் மெடலுக்காக. சில டைம் நல்ல ஆஃபீஸர்ஸ் கூட இந்த மாதிரி வேலை செஞ்சிடுறாங்க. நான் ஒரு IAS ஆஃபீஸர். யாருக்காவது எப்போவாவது நான் போஸ்டிங் கொடுக்காம போயிருப்பேன். சுனில் கேல்கருக்கு என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. அதனால தான் என் பையன் மேல டெரரிஸ்ட் பழி போட்டு அவனை சுட்டு தள்ளிட்டாங்க சார். இப்போ அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு இவன் மேல டெரரிஸ்ட்னு பழி போட்டிருக்காங்க. அவங்கள எதிர்த்து இந்த கேஸ்ல நான் நிக்க போறேன். அவங்கள சஸ்பெண்ட் மட்டும் இல்ல, சரியான தண்டனையும் கூட வாங்கி தர போறேன். சொல்லு. நீங்க வீட்டுக்கு எப்போ வரீங்க? நாங்க 1 ஹவர்ல ரெடி ஆயிடுவோம். நீங்களும் சீக்கிரம் வந்துருங்களேன். ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க சூட் போடணும். நான் எங்கேயும் வரல, நீங்க கிளம்புங்க. ஆனா சடனா என்னாச்சு? அட, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முதல்ல போன வை. அண்ணி, என்னாச்சு? அண்ணா என்ன சொன்னாரு? வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்பவும் இப்படி என்கிட்ட பேசினதே இல்ல. சார், டிசிபி சார் என்ன சொன்னார்? சார், அந்த பையன் டெரரிஸ்ட்னு நாம யாரும் சொல்லல. அப்ப இந்த விஷயம் மீடியாவுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு? நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் சார். சார், அவன் டெரரிஸ்ட்னால தான் நம்ம கொன்னோன்னு எல்லா நியூஸ் சேனலையும் ஸ்ப்ரெட் ஆகுது சார். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ தேர்ட் பார்ட்டி இருக்கான். சங்கராப் சார், முதல்ல இந்த விஷயத்தை எந்த மீடியா ஸ்ப்ரெட் பண்ணான்னு விசாரி. ஹர்ஷா, கிரைம் நடந்த இடத்துல இருந்து எடுத்த பிஸ்டல் யார் பேர்ல இருக்குன்னு பாரு. ஒருவேளை அது அன்லைசன்ஸ்டா இருந்தா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி அதை எங்க வாங்கினான்னு தெரிஞ்சுக்கோ. எஸ் சார், வாங்க. எல்லாம் தலைகீழா போய்கிட்டு இருக்கு. சரி, நீ என் கூட வா. இப்ப புரிஞ்சுதா கான்? நீ என் கூட வரலங்கிற விஷயத்த நான் ஏன் சொன்னேன்னு இப்ப புரிஞ்சுதா? நிச்சயமா நான் எப்படி சஸ்பெண்ட் ஆயிடுவேன்.
கேஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவும் உள்ள விட்டுறாத. இமீடியட்டா அந்த பொண்ணு இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம ஆளுங்களை நிப்பாட்டு, சிவில் ட்ரெஸ்ல. ஏன் சொல்றேன்னா அந்த பொண்ணு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணுகிட்ட முதல்ல ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். கண்டிப்பா வாங்கணும். ஆனா இப்போ அங்க நிறைய மீடியாக்காரங்க இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டை நாம நைட் வாங்கிக்கலாம். சலோனி, இங்க பாரு, போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மையை சொன்ன நீ மாட்டிப்ப, புரியுதா? அமன் சொல்றது கூட உண்மைதான். அர்மான் எப்படியா செத்து போயிட்டான். இனிமே நீ ஃப்ரீயா இருக்கலாம். மறுபடியும் போலீஸ்காரங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. நீ அவங்க கிட்ட அர்மான் தான் உன்னை சாகடிக்க நினைச்சான், ஆனா அவனை கொன்னுட்டீங்க, அவ்வளவுதான். அவ்வளோன்னா என்ன அர்த்தம்? அது சாப்பாடு சாப்பாடு அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இவர் யாரு? சார், நானு என் தம்பி, என்னோட கசன். கிளம்பு. ஏய், வெளியில போ. கிளம்பு. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். இந்த ஹர்மான நீங்க எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க? சார், அது சார், அவளுக்கு உடம்புக்கு முடியல. அவளுக்கு பதிலாக ஆன்சர்ஸ் நான் சொல்லலாமா? ஓகே ஓகே, நீங்களே சொல்லுங்க. எங்க சலோனிக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவள் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு சொன்னா. என்னோட சோர்சஸ் மூலமாக நான் தேடி பார்த்தேன். அர்மான் சௌஹான்ற ப்ரொடியூசர் சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் அவர் ஆஃபீஸ் போனோம். சௌஹான் சார், இது சலோனியோட ஃபோட்டோஸ். அவள் என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது ஃபோட்டோலாம் தேவையில்லை. நான் ஆடிஷன் பண்ணுறேன். அவனுக்கு சலோனியோட ஆடிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 நாளைக்கு அப்புறம் எங்களை அவன் கூப்பிட்டான். சலோனியை ஹீரோயினாக அவன் மூவியில் செலக்ட் பண்ணான். 2 லட்சம் அந்த மூவிக்கு அட்வான்ஸாக கொடுத்தான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சலோனி சினிமாவில் ஹீரோயின் ஆவான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே சலோனி தினமும் போக ஆரம்பித்தா. ஒரு நாள் அந்த அர்மான் என்னை தனியாக வர சொன்னான். ஆண்டி, நான் சலோனியை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் இந்த விஷயத்த எங்கள் வீட்டில் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும். இல்லை தம்பி, இந்த விஷயத்தில் சலோனியோட விருப்பத்தை கேட்கணும்ல. இது அவளோட லைஃப், அதனால அவகிட்ட இதை பற்றி சொல்லணும்ல. கண்டிப்பாக ஓகே தானே சொல்லுவா. எனக்கு உங்களோட சம்மந்தம் இருந்தால் மட்டும் போதும். நான் எதுக்கு வேணான்னு சொல்ல போகிறேன்? உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை யார் வேணான்னு சொல்லுவாங்க? ஆனால் தம்பி, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியும். இன்னையிலிருந்து நீங்களும் உங்கள் பொண்ணு சலோனியும் என்னோட சொந்தம். அதுக்கப்புறம் மாதம் 2 லட்சம் கொடுத்துட்டு இருந்தான். 2 லட்சமா? நீங்கள் 2 பேரும் மாதத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணுவீங்களா? சார், நம்ம டீம் மொத்தமாக சேர்ந்தாலுமே இவ்வளோ செலவு பண்ண மாட்டோம் சார். சரி சரி, நீங்கள் மேலே சொல்லுங்கள். அப்போதுலேருந்து அவன் வரதும் போகிறதுமா இருந்தான். சலோனி சந்தோஷமாக இருந்தா. ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டா? பெரிய இடத்து பையனோட கல்யாணம்னா யாராக இருந்தாலும் சந்தோஷம் தானே படுவாங்க. 8 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு அவன் வர்றதே நிறுத்திட்டான். அவன் ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. நாங்கள் ஆஃபீஸ்க்கு கூட போய் பார்த்தோம், அந்த ஆஃபீஸும் மூடி இருந்தது. என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு புரியல. அழுது அழுது அவன் நிலைமையே ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் ஹர்மான உயிருக்கு உயிரை காதலிக்கிறேம்மா. என்ன எதுக்குமா ஹர்மன் வேணான்னு சொல்லிட்டான். இதை பாரு, நீ அழாத. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அவர் வீட்டுக்கே நம்ம 2 பேர் போய் நேராக பார்த்துட்டு வரலாம். 2 நாள் கழிச்சு அவன் வீட்டுக்கு நாங்கள் போனோம். அவன் அப்பா எல்லா தப்பையும் நாங்கள் தான் பண்ண மாதிரி பழியெல்லாம் எங்கள் மேலே போட்டாரு. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என் பையனை வலைக்குள்ள போட்டுக்கிட்டீங்களா? இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத உங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஹர்மனும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம், அவ்வளோதான் சார். காதலிக்கிறீங்களா? இந்த காதலுக்கு விலை என்ன? ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தா போதுமா? அந்த பணத்தை நாங்கள் கேட்கல, அவராக தான் கொடுத்தாரு. உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் பணக்காரன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, அதை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அப்படித்தானே? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒருவேளை நாங்க சொல்றதுல உங்களுக்கு பொய்ன்னு தோணுச்சுன்னா நீங்க ஹர்மான் கிட்ட கேட்டு பாருங்க சார். ஹர்மான், ஹர்மான். எஸ் டாட். ஹர்மான்,
ஹர்மான் இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? என்கிட்ட பேசவே இல்ல. விடு அவனை சொல்றேன்ல, என் பையனை விடு. என்ன சொல்றாங்க பாரு. ப்ளீஸ் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லு. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம்னு சொல்லு ப்ளீஸ் ஹர்மான். இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவ பொய் சொல்றப்பா, சத்தியமா. உங்க 2 பேருக்கும் கேட்டுச்சா? 2 பேரும் முதல்ல வெளியில போங்க. கெட் அவுட். ஹர்மான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு என் மனசுக்கு நல்லா தெரியும். அதுதான் உண்மையா இருந்துச்சு சார். 2 நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தான். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டான். சலோனி, ஐ ஆம் ரியலி சாரி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு என் அப்பா கிட்ட என்னால் சொல்ல முடியாம போயிடுச்சு. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாத, அவர் ரொம்ப மோசமானவர். ஆனா நீ கவலைப்படாத, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசார முடிவு எப்பவே எடுத்துட்டேன். சத்தியமா. இங்க பாருப்பா, உங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கலனா கல்யாணத்தை எப்படி பண்ண முடியும்? ஆண்டி, நாங்க ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிப்போம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால போட்டோ போடுவோம். அதுக்கப்புறம் எங்களை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அவருக்கு எல்லாத்தையும் விட, என்னையும் விட அவருக்கு கௌரவம் தான் முக்கியம். சலோனி, நீ ஒரே வாட்டி எஸ்ன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ். சலோனி, இத பாருப்பா, நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆண்டி, அது இல்லம்மா, இப்ப நம்ம இதை பத்தி யோசிக்க கூடாது. ஆண்டி, இன்னொரு விஷயம் சொல்லணும். இனிமே என்னால் பணம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னோட அப்பா என்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவன் பணம் கொடுக்கறதையும் நிறுத்திட்டான். எங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் சலோனிக்காக மற்ற ப்ரொடியூசர் கிட்டலாம் மறுபடியும் வாய்ப்பு கேட்க ஆரம்பிச்சேன். சலோனிக்கு கூட ஒரு பார்லர்ல வேலை கிடைச்சிது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை. இந்த ஹர்மான் சலோனி மேல உயிரியே வச்சிருந்தால, அப்படி இருக்கும்போது எதுக்கு கொலை பண்ண வந்தா? இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சலோனி சினிமாவில் நடிக்கிறது அவனுக்கு பிடிக்கலன்னு தோணுது. காதலிக்கிறான்ல. ஆனா சார், அவனை நீங்க எப்படி கொண்டு இருக்க கூடாது. அட, என்ன இது? காலையில தானே என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னீங்க. ஒருவேளை நான் அவனை சொல்லலன்னா அவன் உங்க பொண்ணை சுட்டிருப்பான். உன் அம்மா கிட்ட சொல்லுமா. ஆமாமா, அவரு சொல்றது கரெக்ட் தான். என் உயிரை இவரு தான் காப்பாத்தினாரு. ஹர்மான் டெரரிஸ்ட்ங்கிற விஷயத்தை மீடியாவுக்கு சொன்னது யாரு? நாங்க எந்த பிரஸ்காரங்க கிட்டயும் பேசவே இல்லை. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது மீடியாக்காரங்க வந்தா அவங்கள அலோவ் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, வாங்க. இன்னைக்கும் அதே தானா? உங்களை ஒன்று கேட்கட்டுமா? நீங்க எதுவும் கோவப்பட மாட்டீங்கல்ல? கொழு கொழு, எப்படியோ என்கொயரியில கேட்க போறாங்க, அதுக்கு முன்னாடி நீயே கேளு. இதுக்கப்புறம் நீங்க ஜாக்கிரதையா வெளியே போறீங்களா? என்ன இப்படி கேட்குற? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அந்த பொண்ணு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. என்கொயரி எண்ட். அண்ணி, சீக்கிரமா டிவியை ஆன் பண்ணுங்க. என்னாச்சு? சீக்கிரம் ஏதாச்சும் நியூஸ் சேனல் வைங்க. அட, என்னாச்சுமா? நானே வைக்கிறேன், இருங்க. ஒரு இன்னசென்ட்டை கொலை பண்ணா நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? அந்த சுனிலை ஏன் இன்னும் டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க? என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே. சுனில் கேல்கர் பேர்ல 2 ஹோட்டல்ஸ் இருக்கு தெரியுமா? ஒன்னு மும்பைல, இன்னொன்னு புனேல. அந்த சுனில் இருக்கிற பிளாட் இருக்குல்ல, அது ஒன்னும் சின்ன பிளாட் இல்லங்க, அது ஒரு பெரிய பங்களா. அதோட அசஸ்மெண்ட் டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? கவர்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு அவர் வாங்குற சேலரி. இந்த காசு அவருக்கு எப்படி வருது? அவங்க வைஃப் எதுக்காக கவர்மெண்ட் ஜாப விடணும்? ஏன்னா அவங்க மேலேயும் அலிகேஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவு தைரியமா இருக்காங்க பாத்தீங்களா? சுனில் கேல்கர் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல அங்க 1 இயர்க்கான ஃபீஸ் 7 லட்சம் ரூபாங்க. அவங்க கிட்ட யாரோ என் பையனை கொல்ல சொல்லிருக்காங்க. யாரு கொலை பண்ண சொன்னதுன்னு அவரா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ், டிவி நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாருக்கும் நன்றி. அப்பா, இங்க என்ன நடக்குது? ஒன்னும் நடக்காது. முதல்ல நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. இவ்வளவு வேணா உனக்கு துணைக்கு அனுப்பவா? நான் உங்க பொண்ணுப்பா, நான் எதுக்கு பயப்படணும்? அதான பார்த்தேன். கிளம்பு. வணக்கம் வியூயர்ஸ்.
சத்யா டாக் லைவ்ல உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நாம இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சுனில் கேல்கர் வீட்டு வாசல்ல. இப்போ நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டோம். ஹாய் கண்ணா. ஹாய். ஸ்கூலுக்கு போறீங்களா? ஆமா. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. உங்க அப்பா கொலை பண்ணிருக்காரு. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? எங்க அப்பா கொலை பண்ண மாட்டாரு. கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த முறை கொலை பண்ணது அவர்தான். கொஞ்சம் இருங்க, இப்பவே எங்க அப்பாட்ட சொல்றேன். அவர் வந்து எல்லாம் சொல்லுவாரு. நைட் நான் வரதுக்கு லேட் ஆகும். எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அப்பா அப்பா, நம்ம வீட்டு வெளியில யாரோ ஒரு அங்கிள் உங்க அப்பா கொலை பண்ணாருன்னு சொன்னாரு. வா பார்க்கலாம். அப்பா எங்கம்மா? அப்பா இங்க தான் இருந்தாரு. அனன்யா, நீ ரக்ஷபா ஸ்கூல்ல விட்டு வா. ஏதாவது மீடியாக்காரங்கன்னு சொன்னா ஓங்கி ஒரு அறார. மத்தத நான் கராத்தே பிளாக் பெல்ட். 2 விட்டன்னு வச்சுக்கோங்க, சுருண்டு கீழே விழுந்துருவாங்க. குட் கேர்ள். நீ கிளம்பு ரக்ஷா. ஜாக்கிரதை. ஐபி அட்ரஸ் கேட்டேனே, என்னாச்சு? சார் அது இன்னைக்கு கிடைச்சிரும். எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிற? அது ஒரு 3-4 ஏரியா சுத்திட்டு வரணும்ல, அதை ப்ராக்ஸி ஐடின்னு சொல்லுவாங்க. என்னடா இது, டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் இருக்கு. ஹலோ மேடம். சார், அந்த கன் லைசன்ஸ் எஸ்பி சௌஹான் பேர்ல இருக்கு. கான். சார், இவன் உங்கள் வீட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் வீட்டை பாருங்க, கவர்மெண்ட் வேலை பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய வீட்டை எப்படி வாங்கினான்னு அவங்ககிட்ட கேளுங்க சார். இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம்? இவரு கன் எப்படி அவன் கைக்கு போச்சுன்னு முதல்ல விசாரிக்கணும். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். வணக்கம்மா. என்ன சொல்லுங்க. நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் சுனில் கேல்கர். நான் சௌஹான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் நில்லுங்க. ஏதோ பேயை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்க அவங்க. மிஸ்டர் கமிஷனர், சுனில் கேல்கர் சஸ்பெண்ட் ஆகணும். அவர் மேல மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. This is my last warning to you and do it as soon as possible. என்னங்க, நம்ம பையனை கொன்னவன அந்த போலீஸ்காரன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க. நீங்க பண்ண வேலைக்கு கண்டலன்ஸ் சொல்லணும்னா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. நீங்க முதல்ல உள்ள போவீங்கல்ல, அப்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா சந்திக்கலாம் சார். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க பையன் கையில வச்சிருந்த கன் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? என் பேர்ல தான். அவர்கிட்ட அந்த கன்னை கொடுத்தது யாரு? நான் கொடுக்கலையே, அவனா எடுத்துட்டு போயிருப்பான். ஆஸ் பர் லா, லைசன்ஸ் இருக்கிற கன்னை யார் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணாலும் அதுக்கு லைசன்ஸ் ஹோல்டர் தான் பொறுப்பு. அதான் சொல்றேன் இல்ல, நான் கொடுக்கல, அர்மான் அதை எடுத்துட்டு போயிருக்கான். ஆஹா, அப்படின்னா அது மிஸ்ஸிங் கேஸ். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. ஆஸ் பர் லா நீங்க அதுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஆவது ஃபைல் பண்ணியிருக்கணும். இன்னொரு விஷயம், காலையில் நான் உங்க இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். என் அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அதை என் ஒய்ஃப் பேர்லையும் என் தம்பி ஒய்ஃப் பேர்லையும் எழுதியிருக்காரு. அதை இப்போ என் தம்பி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு தான் என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டி அவளை நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஒய்ஃப் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணது உண்மைதான். அவன் எதுக்காக அந்த வேலையை விட்டானா, அங்கே கரப்ஷன் நடந்துட்டு இருந்தது. அதை எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது தெரியும்? ஆமா, தெரிஞ்சாகணும். என் பையனை கொல்ல சொல்லி உங்ககிட்ட சொன்னது யாரு? ஏன் அவனை டெரரிஸ்ட் முத்திர குத்துனீங்க? நான் எப்போ அவரை டெரரிஸ்ட்னு சொன்னேன்? இந்த விஷயத்தை நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். நீங்களும் ப்ரூவ் பண்ணுங்க. உங்க கன் எப்படி உங்க பையன் கைக்கு போச்சுன்னு. அந்த அம்மாவும் பொண்ணும் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீங்க அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணீங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். வா கான். கான், இமீடியட்டா இந்த ஆள் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லு. மிஸ்யூஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கன். இவன் லைசன்ஸை கேன்சல் பண்ண வைக்கணும். சொல்லுங்க சார். ஹர்ஷா, ஹாஸ்பிட்டலுக்கு போ. சலோனி ஸ்டேட்மெண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணு. உன் கூட விட்னஸை கூட்டிட்டு போ. எஸ் சார். வணக்கங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே, அதுவும் உங்க நல்லதுக்காகத்தான். சார், அந்த சௌஹானுக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். இன்னும் 2 மணி நேரம் அதுக்கு டைம் இருக்கு. இப்போ அந்த சௌஹான் தப்பிக்கவே முடியாது. சொல்லு ஹர்ஷா. சார், சலோனி மத்தியானமே டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல.
அது எப்படி டிஸ்சார்ஜ் ஆக முடியும்? நம்மகிட்ட சொல்லாம உடனே வீட்டுக்கு போய் பாரு. ஆக்சுவலி சார் நான் அதை தான் சொல்ல வந்தேன். நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் அவளும் அவங்க அம்மாவும் வீட்டில் இல்லை சார். சார், சலோனியோட அம்மா வந்திருக்காங்க. சலோனி மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சார் என் பொண்ணு என் பொண்ணு இங்கே தொலைஞ்சு போயிட்டா சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காணாம போனாங்களா? ஆமா சார். நீங்க எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணீங்க? சார் நான் டிஸ்சார்ஜ் பண்ணல, அவளே தான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டா சார். அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன உடனே அவ ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியில கிளம்பிட்டா சார். எங்க போறேன்னு சொன்னாங்களா? அம்மா பார்லர் போயிட்டு வர. என்னது இந்த நிலைமை இல்லையா? 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் போ. இல்லம்மா, பார்லர்ல இருந்து ஃபோன் வந்தது. நான் போகலனா வேற ஆளை வச்சிருவாங்களா? இங்க பாருமா, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பார்லருக்கு ஃபோன் பண்ணேன். அவ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக பண்ணேன். பட் அவ பார்லருக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. பார்லர்காரங்களும் நாங்க ஒன்றும் அவளை கூப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மொபைலுக்கு நீங்க கால் பண்ணி பாத்தீங்களா? ஆமா சார், நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. சங்கரா, உன்னோட ஃபோன் எடுத்து கால் பண்ணு. பேட்டரி டவுன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். குவைட் பாசிபிள் சார். கான், சலோனி நமக்கு உடனே கிடைச்சே ஆகணும். அவங்க போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஓகே சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஒரு நல்ல ஆபீசர்ங்கிறதுனால உங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க என்கொயரி அப்புறம் அப்படியே சஸ்பென்ஷனும், இந்த 2 லெட்டர்ஸும் உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து லஞ்சுக்கு அப்புறம் வந்துடும். இப்ப நமக்கு டைமே இல்லை. லஞ்ச் வரைக்கும் தான் டைம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சீஃபா இருப்பேன்னு எனக்கு தோணல. சார், ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க. எனக்கு 1 ஹவர்ல ரிப்போர்ட் வேணும். சார் ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சு. சத்யா சாதுஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர். அவனுக்கு சத்யா டாக்கீஸ்னு ஒரு சோஷியல் மீடியா நியூஸ் சேனல் இருக்கு. அதுல இருந்து தான் அருமன் டெரரிஸ்ட்ன்ட்டு மீடியால லீக் ஆயிருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த நியூஸ் சேனல்ல இப்பதான் சலோனி கொலைய பத்தி நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது? சோஷியல் மீடியாக்காரங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ்க்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாங்க சார். எந்த லிமிட் வேணா கிராஸ் பண்ணுவாங்க. மர்டர் கூடவா? சென்சேஷனல் நியூஸ். ஆர்மன் ஜோஹனை போலீஸ் கொன்னுட்டாங்க. நிஜமாவே இது செல்ஃப் டிஃபென்ஸா இருக்குமா? அதுல இருந்த ஒரே ஒரு விட்னஸ் சலோனி சர்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க. இவங்கள பத்தி நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, அர்மான் மர்டர் ஒருவேளை செல்ஃப் டிஃபென்ஸா இருந்தா சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு யாரோ ஒரு எனிமி அவர் வழியில குறுக்க வராம இருக்கிறதுக்கு சலோனிய கொன்னுட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் சுனில் யாரோ ஒருத்தர் சொல்லிதான் இந்த அர்மான கொலை பண்ணிருக்காருன்னா, சலோனி மர்டர் விஷயம் அவரை சஸ்பென்ஷன்ல இருந்து காப்பாத்துமா? அண்ட் சலோனி சர்மாவை கொலை பண்ணது இப்போ யாரு? சுனில் கேல்கரா? அடுத்தடுத்து நீங்க லைவ் அப்டேட்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கணும்னா சத்யா டாக் நியூஸை பாத்துக்கிட்டே இருங்க. நான் தான் உங்க சத்யா. இதுதான் இந்த சேனலோட கடைசி நியூஸ். இதுக்கப்புறம் நியூஸே வராது. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஏண்டா, ஹர்மான டெரரிஸ்ட்னு நியூஸை வைரல் பண்ணது நீதானா? இல்ல சார். இல்லையா? இல்ல, எங்களோட சைபர் டீம் உன்னோட எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. போய் சொன்ன. இத பாரு, இப்போ உன்னால என்னோட வேலைக்கே ஆபத்தாயிடுச்சு. இப்ப மட்டும் நீ உண்மை சொல்லனா உன்ன. ஆமா ஆமா. எதுக்கு பண்ண? வியூவர்ஸ் அதிகப்படுத்துறதுக்கா? என்ன பண்றது சார், ஒவ்வொரு வியூஸுக்கும் காசு வருது. கொஞ்சம் பணம் வந்தா உனக்கு பத்தாதா? அதனாலதான் நீ சலோனிய கொலை பண்ணியா? ஐயோ, நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ணல சார். நான் எதுக்கு சார் அவங்கள கொல்லணும்? இந்த டெரரிஸ்ட் விஷயம் பழசாயிடுச்சுன்னு நீ சலோனிய கொலை பண்ணியிருக்க. சுனில் கல்கருக்கு பணம் கொடுத்து கொலை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நியூஸை நீயே வைரல் ஆக்கியிருக்க. அதனாலதான் சலோனி மர்டர் அப்படின்னு நியூஸை வைரல் ஆக்கியிருக்க. அது மட்டும் இல்ல, ஹர்மானி சலோனி ட்ராஜடி லவ் ஸ்டோரி. அட என்ன காதல் கதை சார். நான் டார்க் வெப்புக்கு போய் அந்த சலோனிய பத்திய மொத்த டீடைல்ஸும் எடுத்துட்டேன் சார். இந்த ஹர்மான் இருக்கான்ல, அவளுடைய கஸ்டமர் தான் சார். கஸ்டமரா? ஆமா சார். 1 இயருக்கு முன்னாடி சலோனியோட அம்மா அவ போட்டோஸ் எல்லாம் டார்க் வெப் ஆக்ஷன்ல போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் பெட்டிங் 5 லட்சத்துக்கு மேல போயிருக்கு சார். ஆக்ஷன்ல ஃபைனல் பெட்டிங் 15 லட்சம் வரைக்கும் போயிருக்கு சார். அந்த பெட்டிங் செஞ்சது அர்மான் தான் சார். சார், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சலோனியோட நகத்துல ஸ்கின் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. நான் டிஎன்ஏக்காக அனுப்பியிருக்கேன். டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்? சார், பேப்பர் ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். ஆனால் நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன்.
ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சலோனியோடைய டெத்து ராத்திரி 9லேருந்து 10 மணிக்குள்ளே நடந்திருக்கான். கணேஷ் பாபு கிட்ட அதை விசாரிக்க சொல்லு. அதே மாதிரி ஹர்ஷா கிட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிட்டானு கேளு. சார் இங்க பாருங்க, சலோனியோட அம்மாவும் யார் கூட வெளியில போறாங்க. இங்க பாருங்க. பாஸ் பண்ணு. இவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்ல. சலோனியோட அம்மா அவனை கசின்னு சொன்னாங்களே. சார் மறுபடியும் சலோனியோட அம்மா நைட்டு 8:30க்கு தான் உள்ள வராங்க. டேய் சத்யா டாக்ஸ், இங்க வா. சீக்கிரம் வாடா. இவனை உனக்கு தெரியுமா? இவன் தான் அமன் வர்மா சார், அந்த டார்க் வெப்சைட்டோட ஓனரு. ஹலோ, ஒரு நிமிஷம். அப்படியா? மர்டர் நடந்த ஸ்பாட்ல ஒரு கிரீன் லைட் வண்டி இருந்துச்சு. கிரீன் லைட் வண்டினா ஸ்டேட் செக்ரட்டரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அது யஸ்தீப் சௌஹான். இந்த வண்டி யார் பேர்ல அலோட் ஆயிருக்குங்கிறத விசாரி. சங்கராப் சார், நீ அமன் வர்மாவையும் அப்புறம் நீ சலோனி அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வா. நமக்கு இன்னும் 1 hour மட்டும் தான் இருக்கு. 1 hourல எல்லா விஷயமும் வெளியே வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க. சார் என்ன இது சார் பிடிச்சிட்டு வந்தீங்க? நான் சார் வாய மூட. உன் மொத்த ஹிஸ்டரியே எங்க கிட்ட இருக்கு. நீ டேட்டிங் சைட் நடத்திட்டு இருக்க. பெரிய பெரிய ஆளுகளுக்கு பொண்ணுகளையே சப்ளை பண்ணிட்டு இருக்க. நான் கேட்கிற கேள்விக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லு. சலோனிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் சலோனியோட அம்மாவும் நீயும் அவளை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? சலோனி வீட்டுக்கிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா சார். சலோனி அம்மாவோடதும் உன்னோட மொபைல் டவர் லொகேஷனை நாங்க எடுத்துட்டோம். ஒரே ஊர்ல இருந்திருக்கீங்க. 1 மணி நேரம் அங்க இருந்திருக்கீங்க. சலோனிய நீங்க யார்கிட்ட கூட்டிட்டு போனீங்க? சார், சாவன் சார். வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. இந்த அம்மனையும் சலோனியோட அம்மாவையும் எதுக்காக உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்க? மிஸ்டர் கெல்கர், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும். சலோனியோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு எந்த கார் யூஸ் பண்ணீங்களோ அந்த கார் உங்களுது. நான் கேட்கறதுக்கு நீங்க எஸ் ஆர் நோன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லைன்னா நான் யாருங்கிறத காட்ட வேண்டியிருக்கும். கால கீழே இருக்கு. இப்ப சொல்லு. நான் என் லாயர் வர வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கும் வக்கீல் வரணுமாடா? இல்ல சார். அப்ப சொல்லு. நீ சொல்லு. அந்த ஆள் கேப்பாரு. கேட்க கூட வக்கீல் வரணுமா? அருமான் காசு கொடுக்கறத நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் சலோனியோட அம்மா சலோனிய டேட்டிங் சைட்ஸில் போட சொல்லி சொன்னாங்க. ஆனால் சலோனிக்கு இதில் இஷ்டம் இல்லை சார். அம்மா, நீங்க ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நான் சினிமால நடிக்கணும், அதுதானே என்னோட கனவு. அட கண்டிப்பா நீ நடிக்கலாம். வெறும் கனவுல மட்டும் நம்ம வாழ முடியாதுல்ல. வாழ்றதுக்கு நமக்கு பணம் வேணும். பணம். நீ அதுக்காக இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அம்மா, அர்மானுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. விட்டுட்டு போயிட்டான் அவன். இனிமே வரமாட்டான். வந்தா மட்டும் என்ன, அவன் கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? அமன், நீ இவனோட போட்டோவை சைட்ல போடு. என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. சலோனி, அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால சலோனியோட போட்டோவை நான் சைட்ல போட்டேன் சார். அதுக்கப்புறம் இந்த சார் ஆப்ஷன்ல 8 லட்சம் வரைக்கும். என்ன சொல்ற நீ? ஏன்னா சலோனி வேர்ஜின்றதுனால இவங்க காசை ஃபுல்லாவே அட்வான்ஸா கொடுத்துட்டாரு. ஆனா சலோனி ஒத்துக்கவே இல்லை. அப்போ இவரு கொடுத்த காசை திருப்பி கேட்டாரு. ஆனா அவங்க அம்மா மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாட்ட நான் சொன்னேன், ஒன்னு சலோனியை கூட்டிட்டு போயிடலாம், இல்லைன்னா காசை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி சலோனியை ஒத்துக்க வச்சு இவங்க வீட்டுக்கு போனோம். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் சார், அவ கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை சார். ஏய், என்னடா இந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? அவன் என்னை தொடவே விட மாட்டேங்கிறா. இங்க பாரு, என்னோட 8 லட்சத்தை திருப்பி கொடுங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. கொஞ்சம் இருங்க. எப்படி ஒத்துக்க மாட்டான்னு நான் பாக்குறேன். அட வாங்க.
கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. அட மேடத்துக்கு சேர் போடு. சார் நான் என்ன பண்ணேன்? நீ கண்டினியூ பண்ற. அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீ எங்கிட்ட சொல்லு, அவங்களும் கேட்பாங்க. அப்ப அவங்க கோவமா சலோனி ரூமுக்கு போனாங்க. உன் ப்ராப்ளம் தான் என்னடி? நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா நான் செத்தாலும் சாவ இதெல்லாம் செய்ய மாட்டேன். வாய மூடு. சாவணும் உனக்கு. நானே என் கையால உன்னை சிரமம் போய் சொல்றேன் சார். ஏய் ஹர்ஷா நில்லு. ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கு. சலோனியோட கழுத்துல ஸ்கின் பார்ட்டிகல்ஸ் கிடைச்சது. அது உங்க டிஎன்ஏவோட 50% மேட்ச் ஆகுது. 50% மேட்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஸ்கின் உங்களோடது. நீ சொல்ற. சலோனியோட டெட் பாடியை பார்த்துட்டு இந்த சார் பயந்துட்டாரு. அதை பார்த்து அவரு என் வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஏதாவது பண்ணி இந்த பொண்ணை என் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வெளியில போயிடுங்க. சலோனியோட டெட் பாடியை என் வண்டியில் நான் ஏற்றினேன் சார். ஆனால் என் வண்டி ஸ்டார்ட் ஆகலை சார். அதனால நான் சார் வண்டி எடுத்துகிட்டு போனேன். நடு ராத்திரின்றதுனால யாரும் இல்லாத இடத்துல டெட் பாடியை போட்டுட்டு வந்துட்டேன் சார். பணத்தாசை பிடிச்சு உன்னை இந்த உலகத்துக்கு ஒரு கெட்ட அம்மாவா காட்டியிருக்கு. இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லு. யஷ்தீப் சௌஹான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாரா? இல்லன்னு சொன்னதா சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க கிட்ட இருக்கு. அவருக்கும் உங்களுக்குள்ள என்ன டீல்? டீல் என்னன்னா சார், நீங்க வேணும்னு தான் அர்மானை கொலை பண்ணீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாரு. அவர் மேலே உள்ள முன்பகையினால தான் அர்மானை நீங்கள் சுட்டுட்டதா சொல்ல சொன்னார். அப்போதான் எல்லாருக்கும் அர்மானை நீங்கள் தான் சுட்டீங்கன்னு சந்தேகம் வரும். கான், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆதாரமா வச்சு யஷ்தீப் சாரை உடனே கூப்பிடு. ஜெய்ஹிந்த் சார். நான் உடனே என்கொயரி கமிட்டிக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். நான் ஒரு இன்னசென்ட்னு நிரூபிக்க என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்க சார். எந்த ஆபீஸரை நான் ரோல் மாடலா நினைக்கிறேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. தேங்க்யூ சார். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ கான்.